வணக்கம். நவராத்திரி மொத்தம் 9 நாட்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த 9 என்பது எண்ணிக்கை படி கணிதப்படி பார்த்தாலேயே அதிக உச்சமான எண் 9. மற்ற எண்களெல்லாம் 0 9 வரை இருக்கிற எண்ணினுடைய பலதரப்பட்ட சேர்க்கை. யோசித்து பாருங்கள், புரியும். மொத்தமே 10 எண்கள் தான். ஆனால் 0 எண்ணி வாருங்கள், 9 தான் அதி உச்சமான எண், அதிக மதிப்புடைய எண் 9. 10ங்கிறது 11ங்கிறது கோடி, 100 கோடி. ஏன்னா இப்பெல்லாம் 100 கோடி 1000 கோடிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். ஆகவே அது எல்லாமே 0 9 வரை இருக்கிற எண்ணினுடைய பலதரப்பட்ட சேர்க்கை. 9 என்பது செவ்வாய்க்குரிய எண். செவ்வாய்தான் நவ கிரகங்களிலேயே அதிக வலுவுடையவர். அப்படிப்பட்ட 9 என்கிற எண்ணை கொண்டுதான் இந்த நவராத்திரி அடிப்படையாக கொண்டிருக்கிறது. 9 என்கிற எண்ணைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது கணித சாஸ்திரமும் கூட. செவ்வாய் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம்யகம். பூமிக்கு பிறந்தவன், மின்னலை போன்ற ஒளியுடையவன், சக்தி என்கிற ஆயுதம் தரித்தவன், முருகப்பெருமானுடைய அம்சம் செவ்வாய். மங்களம் என்கிற பெயருடையவன், மங்களமானவன். நம்ம செவ்வாய்க்கிழமைனா எதுவுமே வேணான்னு நினைக்கிறோம். அது ஒரு வகை மூட நம்பிக்கை. நதி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நதியில் சேரும் கலங்களும் அழுக்கும் சேர்ந்தும் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய புத்தியிலே இருப்பது இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை அல்ல என்பது சரி. யோசித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் வலுவானவன். 9 வலுவான எண். 9 கிரகங்கள், 9 கிழமைகள், நவராத்திரி. நம்மை நாமே வலுப்படுத்திக் கொள்ளுவதற்கு நவராத்திரி உதவுகிறது. என்ன நம்ம குறைஞ்சு போயிட்டோம் வலுப்படுத்திக்கிறதுக்கு? யோசித்து பார்த்தால் மாநகராட்சி குப்பை தொட்டியை விட மோசமானது நம்முடைய மனது என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள். அந்த குப்பை தொட்டியை சுத்தமாக்குகிற முயற்சி தான் நவராத்திரி வழிபாடு. முதல் 3 நாட்கள் துர்க்கையை வழிபடுவது ஒரு சம்பிரதாயம். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி, அப்புறம் சரஸ்வதி. 10வது நாள் 3 சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகா விஜய சாமுண்டீஸ்வரி என்கிறார்கள். விஜயதசமி, தசம்னா 10, 10வது நாள். ஆகவே இந்த 9 நாட்களும் வழிபாடு செய்கிறோம். முதல்ல மகாலட்சுமி வழிபாடு, அதுக்கு முன்னாடி துர்க்கையினுடைய வழிபாடு, அதுக்கு அப்புறம் அதாவது துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி. இது ஒரு வரிசை. உடல் வலிமை, பிறகு பொருளாதார வலிமை, இரண்டும் சேர்ந்து புத்தி வலிமை. யார் வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதித்து விடலாம். அதை நல்ல வழியிலே செலவு செய்வதற்கும் வருகிற பணத்தை நல்ல வழியிலே சேமித்து வைப்பதற்கும் புத்தி வேண்டும் என்பதாக நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். இப்படி யோசித்து பார்க்கிற பொழுது இன்னைக்கு இப்போ இந்த யுகம் கலியுகம். கலியுகத்திலே எதற்கு சக்தி அதிகம் என்றால், எதற்கு முக்கியத்துவம் என்றால் நீங்களே சொல்லுவீர்கள், பணம், பொருளாதாரம். ஆகவே இந்த யுகத்தில் மகாலட்சுமிக்குத்தான் செல்வாக்கு அதிகம்.
ஒரு காலகட்டத்தில் அரசர்களை விட சிறந்தவர்கள் அறிவாளிகள், புலவர்கள், பண்டிதர்கள், முனிவர்கள். துறவிக்கு வேந்தன் துரும்பு என்பார்கள். ஆனால் இந்த யுகத்தில் மகாலட்சுமியைத்தான் எல்லோரும் தேடி தேடி போகிறோம். 8 வகை லட்சுமி: ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி. இப்படி பல ரூபங்கள். இந்த 8ம் மனிதனுக்கு வேண்டும் என்பதாக அர்த்தம். அதற்கு மகாலட்சுமியை வழிபடுகிறோம். என்ன வழிபடுறதுன்னா என்ன? இந்த இளைய தலைமுறைக்கு தான் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக 18 to 28 வரை அல்லது 8 to 28 வரை அவங்கள தான் நாங்கள் நோக்கமாக வைத்து, இலக்காக வைத்து, அவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய கிழக்கு. அதனால அவர்கள்தான் எங்களுடைய இலக்கு. என்ன அவங்களுக்கு சொல்லணும்? முதல்ல படிக்கணும். அதுதான் அந்த 8 to 28 கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதனால வாசிக்கணும், படிக்கணும். கோயிலில் போய் படிக்கிறது கொஞ்சம் சிறப்பு. வீட்டிலிருந்து படிக்கிறதுக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தாய்மார்கள் எல்லாம் குழந்தைகளை சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவா, குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்காகவான்னா நல்லா படிக்கிறதுக்கு தான். கோயிலில் போய் படிக்கணும். இந்த மகாலட்சுமியை குறித்து என்ன படிக்கிறது? இப்போது அலைபேசி, செல்ஃபோன் வந்துருச்சு. எல்லாருடைய செல்ஃபோன்லேயும் இணையதள வசதி இருக்கு. அதனால் படிக்கிறதுக்கு சிரமம் வேண்டாம், அதுலேயே படிக்கலாம். என்ன படிக்கிறது? ஸ்ரீ சூக்தம். ஸ்ரீ சூக்தம் அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமியை போற்றி பாடுகிற சுலோகங்கள், தோத்திரங்கள், வரிகள், வார்த்தைகள், வாக்கியங்கள். படிங்க. உடனே புரியல, சமஸ்கிருதத்தில் இருக்கு, இருந்துட்டு போகுது. சமஸ்கிருதத்தில் இருந்தா என்ன? உணவிலே என்னென்ன வகை சத்துக்கள் இருக்கின்றன என்று தெரிந்துதான் சாப்பிடுகிறோமா? இல்லை இல்லை. புரியாததையும் தெரியாததையும் நாம் புரிந்து கொள்ள ரொம்பவும் முயற்சிக்க கூடாது. குறிப்பாக ஆன்மீகம் ரீதியான விஷயங்களில் பகுத்தறிவை ரொம்பவும் பயன்படுத்த வேண்டாம். அதையும் தாண்டி சில உண்மைகள் இருந்தே தீரும் என்று சொல்லுகிறார் இந்த யுகத்தினுடைய மாபெரும் எழுத்தாளரான ஜெயமோகன். இதே கருத்தை முன்னமே எழுதியிருக்கிறார் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மிக பெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் பகுத்தறிவுக்காரர், கம்யூனிசக்காரர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று கூட சொல்லலாம். ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்தது விநாயகர் வழிபாடு என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி சமஸ்கிருதத்திலே சுலோகங்கள், தோத்திரங்கள் இருந்தால் என்ன? வாசியுங்கள். ஸ்ரீ சூக்தம். ஆனந்தர் யார், கர்தமர் யார், சிக்லீதர் யார் என்றெல்லாம் ஸ்ரீ சூக்தத்தை படிக்க படிக்க தெரிந்து கொள்ளுவீர்கள். ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, ஆனா அநியாயமா சம்பாதிக்க பிடிக்கல அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆதிசங்கரர் அருளியிருக்கிற கனகதாரா சுலோகத்தை அன்னை மகாலட்சுமியினுடைய கோயிலிலே இருந்து கொண்டு படித்து பாருங்கள். ஆதிசங்கரர் இந்த ஸ்தோத்திரத்தை கேரளாவிலே ஒரு ஏழை எளியவர்களுடைய வீட்டு வாசலிலே இருந்து மகாலட்சுமியை போற்றி சொன்ன பொழுது, அதே நேரத்தில் அந்த ஏழை வீட்டிற்கு உதவுவதற்காக தங்கமாக மழையாக பொழிந்தது என்று வரலாறு இருக்கிறது. கேரளாவில் அந்த வீடு இருக்கிறது, இன்றும் போய் பார்க்கலாம் நீங்க. அப்படி மழை பொழியுமா? இன்னைக்கு படிச்சா பொழியாது. ஆனால் அந்த
படிக்கிறவருடைய மனதிலே பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளும் முறைகளும் தோன்றும் என்பது சத்தியம். பணம் வரும் என்பதும் சத்தியம். இதை நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம். இங்கே ஏகப்பட்ட பேர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்து பணக்காரர் ஆனவர்கள் நிறைய. ஏன், மிக பெரும் கவிஞரான கண்ணதாசனே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாதிரி சம்பளம் வாங்கி கொண்டு இந்தியாவை போல கடன் வாங்குகிறவன் நான் தான். வாசலிலே 2 வகை மனிதர்கள் எனக்காக காத்திருப்பார்கள். ஒரு வகை மனிதர் என்னுடைய வீட்டை ஜப்தி செய்வதற்காக, இன்னொரு வகை மனித கூட்டம் தங்களுடைய திரைப்படத்திற்கு நல்ல பாடல் வேண்டும் என்பதற்காக. 2 பேரையும் சந்திப்பேன், 2 பேரையும் சந்தோஷப்படுத்துவேன் என்றார் கவிஞர் கண்ணதாசன். அவருக்கான கடன் தொல்லையே எப்பொழுது விட்டது என்று அவரே எழுதியிருக்கிறார். ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தை பெருமாள் கோயிலிலே போய் படித்துத்தான் எனக்கு கடன் தொல்லைகள் மளவென்று தீர்ந்தன என்று சொல்லியிருக்கிறார். இது கடன் வாங்கிய தொல்லையா கடன் கொடுத்த தொல்லையான்னு கேட்பீங்க. கண்ணதாசன் நேர்மையானவர், நாணயமானவர். எனவே கடன் வாங்கிய தொல்லையைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே கனகதாரா ஸ்தோத்திரத்தை படியுங்கள், ஸ்ரீ சூக்தம் படியுங்கள். தமிழ்ல சொல்லுங்க சார், தமிழ்ல மகாலட்சுமியை பத்தி யாருமே பாடலையா? யார் பாடா, யார் பாடல என்று கேட்டால் இந்த யுகத்தினுடைய மகாபெரும் கவிஞன், கலைவாணியினுடைய அருள் பெற்று நடக்கிற கடைசி குழந்தையாக வேணும் சென்றாலும் போதும் அந்த மகாலட்சுமியின் பின்னால் கைகட்டி வருவதானால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்று இந்த யுகத்தில் பேனா பிடித்த மகாகவிஞன் பாரதி எழுதியிருக்கிறார். நவராத்திரி பாட்டு என்றே எழுதியிருக்கிறார். இந்த நவராத்திரி பாட்டு சரஸ்வதியை பற்றிய பாட்டு, மகாலட்சுமியை பற்றிய பாட்டு, மகாசக்தியை பற்றிய பாட்டெல்லாம் இருக்கிறது. அதை படித்து பாருங்கள். இதையெல்லாம் படித்தா என்ன நன்மைனா, பணம் வரும். பணம் வந்துட்டா மட்டும் போதுமா? நல்ல மனசு இருக்கிறவங்க கிட்ட தானே பணம் நல்ல வழியிலே செலவாகும். அந்த நல்ல மனசும் வரும். இப்போ பார்க்கிறோமே செய்தித்தாள்களில் பணக்காரர்கள் செய்கிற, பணம் இருக்கிறது என்கிற தைரியத்தினாலே செய்கிற வக்கரங்கள், அட்டூழியங்கள், அதர்மங்கள், இதுவெல்லாம் அந்த மன ஓட்டங்களிலிருந்து தானே விளைகிறது. அதை மாற்றுகிறவள் இந்த முப்பெரும் தேவியர். அதற்குத்தான் வாசிக்க சொல்லுவர். சரஸ்வதியை பற்றி வாசிக்கிறோம், மகா சக்தியை பற்றி வாசிக்கிறோம். அபிராமி அந்தாதி 101 பாட்டு. அன்னை பராசக்தியை பற்றி அபிராமி பட்டர் நல்ல தமிழ்ல பாடியிருக்கார். உங்களுக்கு தமிழ் தான் வேணுமா? நம்ம அப்படி ஒரு மொழி குறித்த வெறியர் நாம் என்றால் இல்லை. மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படத்தையும் நாம் பார்க்கிறோம். அவர் வேற்று மொழி தாய்மொழியாக கொண்டவர் தானே. ஆகவே மொழி குறித்த குறுகிய பார்வை நமக்கு இருக்க வேண்டாமே. அப்படி குறுகிய பார்வை இருந்தாலும் தமிழிலே அபிராமி அந்தாதி இருக்கிறது. அது குறித்த அற்புதமான விளக்க உரையை பருத்தியூர் கே சந்தானராமன் புத்தகமாக எழுதியிருக்கிறார். அது பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான விளக்க உரை என்று இந்த காலகட்டத்தினுடைய மிக பெரும் தமிழ் புலவர் பேராசிரியர் ஆ சா ஞான சம்பந்தன் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னாருன்னா அது மிகச்சரியாக இருக்கும். ஏதோ சம்பிரதாயத்துக்காக மற்றவரை பாராட்டுகிறவர் அல்ல பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தன். மிக பெரும் தமிழறிஞர், மிக பெரும் சைவ அறிஞர். திருவாசகம் சில சிந்தனைகள் என்கிற அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் அவர். அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். அதற்கு மூலம் என்று சொல்லலாம் எதை?
லலிதா சகசரநாமம். இந்த லலிதா சகசரநாமம், சகசரம்னா 9, அப்படியா? 10, 9 மடங்கு எது? 1000. சகசரம்னா 1000, சகசரநாமம் 1000 பேர் அர்ச்சனை. ஒரே ஒருத்தரை பலவிதமாக பேர் சொல்லி அழைத்தால் சகசரநாமம். குழந்தைய நம்ம பேர் மட்டுமா சொல்றோம்? ஒரு அம்மா குழந்தைய கூப்பிடுது, பேர் மட்டும் சொல்லி கூப்பிடுமா? கண்ணுங்க, லட்டுங்க, சாமிங்க, செல்லங்க. அப்படி ஹயக்ரீவ பெருமாள், ஹயம்னா குதிரை, கிரீவம்னா முகம், பரிமுக பெருமாள், பரியேறும் பெருமாள் உங்களுக்கு தெரியும். அற்புதமான திரைப்படம், மதிப்பிற்குரிய மாரி செல்வராஜ் அவர்களுடைய மிகச்சிறந்த திரைப்படம் அது. அதற்கு அந்த திரைப்பட ஞானத்திற்கு மூலம்னா எங்க பார்வையில ஹயக்ரீவ பெருமாளினுடைய அருள், அவருடைய பார்வையில வேற யாருக்கலாம். பரிமுக பெருமாள் ஞானம் தருபவர். ஏன்னா அன்னை சரஸ்வதிக்கு ஆசிரியர். அன்னை சரஸ்வதி தான் எல்லாருக்கும் ஆசிரியர். கல்வி கடவுள் யாருன்னு கேட்டா சரஸ்வதி தான். அந்த கல்வி கடவுளுக்கு கருணை தந்தவர், அருள் தந்தவர் பரிமுக பெருமாள். அப்படிப்பட்ட பரிமுக பெருமாள் அன்னை பராசக்தியை பற்றி அகத்திய மாமுனிவருக்கு அருளியது லலிதா சகசர நாமம். பரிமுக பெருமாள், ஹயக்ரீவ பெருமாள். சார், அவருக்கு எப்படி குதிரை முகம் வந்துச்சுன்னா கதை தான். அது நடந்திருக்கா இல்லையாங்கிறது வேண்டாமே, நல்லா இருந்தா நம்புவோமே. ஹயக்ரீவ பெருமாள், திருமால் தூக்கத்தில் இருக்கிறார், அதாவது பெருமாள் தூக்கத்தில் இருக்கிறார். இந்திரன் 8 திசை அதிபதிகளில் ஒருவன். இந்திரன், குபேரன், வருணன், யமன், வாயு, ஈசானன், அக்னி, நிருதி. 8 திசைக்கு 8 பேர். அதுல கிழக்கு திசை அதிபதி இந்திரன், அர்ஜுனனோட அப்பா. ரொம்ப ஆசை உடையவன், குறும்புடையவன், தேவர்களுடைய தலைவன். அவர் என்ன பண்றாரு, சாரங்கம்ங்கிற வில்லு இருக்குல்ல, அந்த வில்லை கையில பிடிச்சிட்டு பெருமாள் தூங்கிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றாரு, அந்த வில்லினுடைய நாணை அறுத்தம்னா பெரிய சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தில் திருமால் எழுந்திரிச்சுக்குவாருன்னு சொல்லி கரையான் பூச்சியாக மாறி அந்த நாணை ஸ்விங் ஆஃப் த பவ் அதை கட் பண்றார், அறுத்துடுறார் வில்லினுடைய நாணை. அந்த நான் ரொம்பவும் கூர்மையானது. டக்குன்னு துள்ளி அந்த வேகத்தில் பெருமாளுடைய கழுத்தை வெட்டிடுதான். உடனே பக்கத்தில் உச்சைச்சிரவஸ் அப்படிங்கிற குதிரை இருக்கு. அந்த குதிரையோட தலையை எடுத்து இந்த தலைக்கு வச்சுடுறான். இதுதான் கதை. பரிமுக பெருமாள் ஆயிடுறார் ஹயக்ரீவ பெருமாள். குதிரையினுடைய முகத்துக்கு என்ன சிறப்புன்னா நீளமான முகம், நேர்கொண்ட பார்வைங்கிறோம்ல, நேர்கொண்ட பார்வை. அந்த நேர்கொண்ட பார்வையுடையது குதிரை. நீளமான முகம், பக்கவாட்டு கண்கள், ஆனாலும் நேர்கொண்ட பார்வை. கண் பக்கவாட்டில் இருந்தால் கூட பார்வை நேர்கொண்ட பார்வை. அதனாலதான் குதிரை வலு, ஹார்ஸ் பவர்ங்கிறோம்ல. இப்பெல்லாம் பொறிக்கு கூட, இன்ஜினுக்கு கூட என்ன பவர் சொல்றோம்? ஹார்ஸ் பவர்ங்கிறோம். பவர்ஃபுல் ஹார்ஸ், பயன்படுகிற பவர், அதுதான் ஹார்ஸ் பவர். அப்படி பவர்ஃபுல் ஸ்ட்ரெயிட் விஷன் உள்ள ஹயக்ரீவ பெருமாள் அகத்திய மாமுனிவருக்கு அருளி இருப்பதுதான் லலிதா சகசரநாமம். அது குறித்தும் பருத்தியூர் கே சந்தானராமன் அற்புதமான விளக்குரை எழுதியிருக்கிறார். அதையும் வாசித்து பாருங்கள். இன்னும் என்ன வாசிப்பது சொல்லுகிறோம், பார்த்திருங்கள். நன்றி, வணக்கம்.